ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவி. இன்னைக்கு வீடியோவில் ஒரே பிரைஸ் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபீச்சரோட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று போக்கோ கிட்ட இருந்து இப்போ லான்ச் ஆன போக்கோ X5 Pro 5G, இன்னொன்று iQoo கிட்ட இருந்து இருக்கக்கூடிய iQoo Z6 Pro 5G. ரெண்டுமே மார்க்கெட்டில் 23,000 செக்மெண்ட்டுக்கு இருக்குது அண்ட் கிட்டத்தட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி இது ரெண்டில் எது இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட், எது வாங்கலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் போக்கோ X5 Pro உடைய டிசைன் பார்த்தோம்னா ரெட்மி Note 12 Pro சீரிஸில் கொண்டு வந்த அதே டிசைன் தான். ஏன்னா அந்த எல்லோ கலருக்கான ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பிளாக் கலரில் கொடுத்துட்டு பேக் சைடு எல்லோ கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக கொஞ்சம் அட்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஈவன் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கக்கூடிய அந்த ஏரியா கூட நமக்கு எல்லோ கலரில் கொடுத்துருதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இங்கே இருக்குது. அதர்வைஸ் இந்த எல்லோ கலர் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற மாதிரினா இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் மொபைல் 181 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.99 mm திக்னஸோட போக்கோ கிட்ட இருந்து ரொம்பவே லைட் வெயிட்டடான கொஞ்சம் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுவே இந்த பக்கம் iQoo Z6 Pro 5G பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற மாதிரியான ரெண்டு கலர் ஆப்ஷன்ல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பேக் சைடு இங்கே ஒரு பிளைனான டிசைன் அண்ட் இங்கே கேமரா மாடலுக்கான செக்மெண்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான கேமரா மாடல் மாதிரி வச்சு இங்கே ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்றபடி பிளாஸ்டிக் பாடி தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 187 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.49 mm திக்னஸோட இதுவுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனை தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த iQoo Z6 Pro பர்சனலி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் கூட நான் அன்பாக்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூன்னு தனித்தனியாக எல்லாத்தையுமே டெடிகேட்டடாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யாருக்காவது பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கார்டில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த iQoo Z6 Pro நான் பர்சனலி யூஸ் பண்ணி பார்த்ததுனால ரொம்பவே லைட் வெயிட்டாக ரொம்பவே ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அதை விட லைட்டாக போகோ கொடுத்துருக்கிறது அதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி ரெண்டு மொபைலுக்கான லுக்கும் உங்களுக்கு இங்கே சைட் பை சைட் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு, எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து டிஸ்பிளே இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் போக்கோ 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான ஒரு டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் iQoo Z6 Pro நமக்கு 6.44 இன்ச்சஸ்க்கான சைஸில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான டிஸ்பிளேவாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது போக மற்றதெல்லாம் போக்கோல 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், 900 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+ டால்பி விஷனுக்கான சர்டிஃபிகேஷன், கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு கம்ப்ளீட் சூப்பரான ஒரு டிஸ்பிளே போக்கோல கொடுத்துருந்தாங்க. பட் iQooல 180 Hz டச் சாம்பிளிங் ரேட், 1300 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+ சர்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போக்கோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன்கிரேடடான ஒரு டிஸ்பிளே தான் ஆக்சுவலி iQooல இருந்துச்சு. மெயினாக பீக் பிரைட்னஸ் வேல்யூ iQooல அதிகமாக இருக்குது. ஸோ அவுட்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் போக்கோலையுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். 900 nits அப்படின்றதுனால இதுலையுமே அவுட்டோர் கண்டிஷன் நல்லா இருக்கும். பட் iQoo கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதை தாண்டி ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் மாதிரியான விஷயங்கள்லாம் போக்கோல பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷனுக்கான சர்டிஃபிகேஷன்லாம் இங்கே போக்கோ டிஸ்பிளேல இருக்கிறதுனால கண்டிப்பாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது போக்கோ iQooட இங்கே பெட்டராக தான் இருக்குது. அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் போக்கோல இங்கே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் iQooல 4700 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் சேர்ந்து தான் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் ஒரு 300 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் வித்தியாசம். ஸோ அந்த சின்ன வித்தியாசத்தில் போக்கோ கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பேக்கப் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் போக்கோ சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ரெண்டுமே உங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ரெண்டுத்துலையுமே ஒரே ப்ராசஸர் தான். Snapdragon 778G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸரை தான் ஆக்சுவலி ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது 6nm சைஸில் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். அண்ட் அது கூட LPDDR4Xக்கான ரேம் டைப், UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் காமனாக இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலையுமே 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் காமனாக ரெண்டுத்துலையுமே இருக்குது. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ரொம்ப பெருசாக ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல எதிர்பார்க்காதீங்க. இந்த 20,000 25,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இதில் எடுத்துக்க முடியும். அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ரெண்டுமே. பட் இதை தாண்டி போக்கோல நமக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்காக 12 லேயருக்கான கிராஃபைட் ஷீட்டிங்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் iQooல நமக்கு 8 லேயருக்கான வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி தான். ஸோ அந்த வகையில் இங்கே போக்கோ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. மற்றபடி வைப்ரேஷன் மோட்டர்னு பார்க்கும்போது போக்கோல எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் iQooல கொஞ்சம் பெட்டரா 4 டைமென்ஷனுக்கான அந்த 4D கேமிங் வைப்ரேஷனுக்கான மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமிங்னு பார்க்கும்போது இந்த வைப்ரேஷன் மோட்டர் iQooல பெட்டராக இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், கேமிங்கான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும்.
அடுத்து கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தான். பட் அதில் போக்கோ 108 மெகா பிக்சல் பிரைமரி, சாம்சங் உடைய HM2 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்கு. அதுவே iQoo Z6 Pro பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 கேமரா தான். அதில் பிரைமரி 64 மெகா பிக்சல்கான பிரைமரி, f1.79 அப்பேச்சர் வெளியோட கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா. அண்ட் இதில் பிரைமரி கேமரா வந்து ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் ரியர் கேமரால வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சப்போர்ட்டோட தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எதில் பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக iQoo விட இங்கே போக்கோ உங்களுக்கு பெட்டரான ரியர் கேமராக்கான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சாம்சங் HM2 சென்சார் அப்படின்றது ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சென்சார். அதோட 108 மெகா பிக்சலுக்கான கேமராவும் இருக்குது. அதனால கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு டீடைலிங் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி ரியர் கேமரான்னு வரும்போது போக்கோ iQoo விட பெட்டராக இருக்கும். அதே சமயம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி ரெண்டுத்துலையுமே நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 1080 பிக்சலில் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். பட் போக்கோ நமக்கு 60 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் iQoo நமக்கு 30 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் அப்படின்னாலும் iQoo உடைய செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் போக்கோ விட கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஏன்னா iQoo விவோ உடைய சப் பிராண்ட். அண்ட் விவோ எப்போவுமே தெரியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் iQoo ரீசெண்டாக அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் செல்ஃபி கேமரா கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேயும் iQoo Z6 Pro என்னுடைய ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நானுமே அதிகமாக செக் பண்ணி பார்த்துருக்கேன். அதனுடைய செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அந்த வகையில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக iQoo பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரியர் கேமரா இம்பார்ட்டன் நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ போங்க. கண்டிப்பாக போக்கோல ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே போக்கோவில் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோடு இருக்குது. அண்ட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரெண்டு சிம் ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். Android 12 மேலே MIUI 14 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவே iQoo Z6 Pro பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ஸ்பீக்கர் உங்களுக்கு டியூவல் கிடையாது. சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் மட்டும் தான். அண்ட் இங்கேயுமே SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரெண்டு சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் Android 12 கீழே தான் லான்ச் ஆயிருந்தது. FunTouch OS 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் இங்கே உங்களுக்கு அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் iQooக்கு போங்க. இல்லை உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லைனா பரவாயில்ல, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸோட சப்போர்ட்டோட வேணும்னு நினைச்சீங்கன்னா போக்கோக்கு போங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வேணுமோ அதை பொறுத்து இந்த அதர் ஃபீச்சர்ஸில் சூஸ் பண்ணிக்கங்க. ஃபைனலி மொபைலுக்கான ப்ரைசிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ரெண்டு மொபைலுமே ஆக்சுவலி நமக்கு 23,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு 6GB 128GBக்கான வேரியண்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 8GB 256GBக்கான வேரியண்ட் இங்கே போக்கோவில் இருக்குது. அந்த வேரியண்ட்டை 25,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் iQooல 8+ 128GBக்கான வேரியண்ட், அந்த வேரியண்ட்டை 24,000 செல் பண்ணுறாங்க. இது போக 12GB 256GBக்கான வேரியண்ட் இருக்குது. அந்த வேரியண்ட்டை 28,000 iQooல செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரைசிங் ரெண்டுமே ஈக்குவல். ஃபீச்சர்ஸும் நிறைய ஃபீச்சர்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சின்ன வித்தியாசங்கள் தான் மாறுது. அதில் டிஸ்பிளே இங்கே போக்கோல பெட்டராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி செல்ஃபி கேமரா iQooல பெட்டராக இருக்குது. மற்றபடி ரியர் கேமரா, ஃபாஸ்ட் சார்ஜிங், பேட்டரி இதெல்லாம் கொஞ்சம் போக்கோல பெட்டராக இருந்துச்சு. அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் iQooல பெட்டராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு சில விஷயங்கள் அங்கே பாசிட்டிவ் இங்கே பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி மாறி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எது மெயினாக வேணும், உங்களுக்கு எது பாசிட்டிவ்னு தோணுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே சமயம் எனக்கு கேமராவுக்காக நான் எதுன்னு வெயிட் பண்ணுறேன், கேமரா எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர் கேமரா கண்டிப்பாக போக்கோ தான் பெட்டராக இருக்கும். அதனால ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் போக்கோக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு செல்ஃபி கேமரா இம்பார்ட்டன்ட், செல்ஃபி கேமரா எனக்கு பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் iQooக்கு போகலாம். ஏன்னா போக்கோ விட கண்டிப்பாக iQoo இங்கே செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ செல்ஃபி முக்கியம்னா iQoo போங்க, ரியர் கேமரா முக்கியம்னா போக்கோ போங்க. மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் சேமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் போவீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.